வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி அவர் அறிக்கை குடுத்துட்டாரு. அதையும் வந்துட்டு பிக் பாஸ் உடைய டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே வரவேத்துட்டாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கமல் வந்து அவர் சொன்ன அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு பட வேலைகள் நிறைய இருக்கனால இந்த தடவை இந்த சீசன் அதாவது இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லல. இந்த சீசன் வந்துட்டு அவரால முடியாது அப்படின்ற மாரி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதுக்கு வந்து பிக் பாஸ் உடைய டீமும் வந்து விஜய் டிவி குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவருடைய கடமையை வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு ரிப்ளை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால பிக் பாஸ் சீசன் 8க்கு கமல்ஹாசன் கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா? அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு முக்கியமாக இடம்பெறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சிம்பு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சிம்பு அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பட வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது, படங்கள் வந்துட்டு நிறைய நடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கனால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஒதுங்கிட்டார். சரத்குமார் அவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. சரத்குமார் அவர்கள் வரான்னு சொன்ன ஒன்றுமே சப்போஸ் அவர் வர்றதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது என்ன ஆச்சு அப்படி இந்த ஷோக்கு வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இருக்கும்போது ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சரத்குமார் அவர்கள் வந்து இப்போ பேச்சுவார்த்தை அதாவது கமல்ஹாசன் அவர் விலகிட்டார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிறகு சரத்குமார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு இல்லை நமக்கு வந்து இது வேலைக்காக அப்படின்னு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரத்குமார் கிட்டே வந்து பேச்சுவார்த்தை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அர்ஜுன் கிட்டேயும் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. யார் வந்து ஓகே சொல்வா, யார் வந்து வருவான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள், இன்னொருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா லோகோ வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு அந்த கட்டின வீடை வந்துட்டு ஒரு 2-3 சீன்ஸ் காமிச்சு அப்படி ஒரு ப்ரோமோ மாரி ரெடி பண்ணுவாங்கல்ல. இன்னும் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வீடு கட்டுறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால கொஞ்ச நாள் வந்துட்டு ஷோ வந்து தள்ளி போகலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோ தான் உள்ளே வரும். அதே போல் இந்த லோகோ வெளியிடுற ப்ரோமோலே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள வச்சே வந்து வெளியிடுவாங்களா, இல்லாட்டா வெறும் அந்த ஐ சிம்பிள் மட்டும் போட்டு அந்த இது என்ன சொல்கிறது அந்த லோகோ மட்டும் போட்டு வெளியிடுவாங்களா அப்படின்றதும் நமக்கு வந்து சரியாக தெரியல. இந்த ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதான் இந்த ப்ரோமோவும் வெளிவரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா வந்துட்டு இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட கொலாபரேஷனில் வந்துட்டு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்துட்டு ஜியோ சினிமா ரிலேட்டடில் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து போயிடுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த சீசன் வந்து ஆல்மோஸ்ட் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டார் இப்படி தான் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் என்ன ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் ஜியோ சினிமாவுடைய ஆதிக்கம் வந்து அவங்க வந்துட்டு இதை வந்து வேறு இடத்துல ஷோவில் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா கலர்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பிக் பாஸோட இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட். இதில் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யார் யார் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் ஆயிருக்கு. பேச்சுவார்த்தைகள் வேறு வேறு ஆள்கிட்ட போயிட்டே இருக்குது. அதனால் யார் யாருன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா தாங்க. இவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 உள்ளே வராங்கன்றது கன்ஃபார்மாக வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவங்க வந்து கன்ஃபார்மாக இவங்க உள்ளே வராங்க அப்படின்ட்டு இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடைபெறல. இவங்களும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராகவும் ஒரு ஃபேஸாகவும் இவங்க இருக்காங்க. குக் வித் கோமாளியில் இவங்க வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. அதனால கண்டிப்பாக ஜோயா வந்து பிக் பாஸ் சீசன் 8 உள்ளே வராங்க. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண். இவர் யார் அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா போன தடவை வின் பண்ணாங்களா அர்ச்சனா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய லிங்க் இருக்குன்ட்டு நிறைய கிசுகள் வெளியிட்டாங்க. அந்த அருண் தான் இவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியல்லையும் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். எந்த சீரியல்னா பாரதி கண்ணம்மா. இதில் வந்து ஹீரோவாக நடிச்சார். இவரும் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரீனா. இவங்க வந்து குக் வித் கோமாளியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இவங்களும் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் அடிபட்டிருக்கு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நடிச்சிட்டு இருக்காரு. இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு படமும் பண்ணியிருக்காரு. அதே போல் இப்போ சீரியல்ஸ்லையும் வந்துட்டு நிறைய சீரியல்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. அதனால இவரும் வந்து உள்ளே வர்றதுக்கு பிக் பாஸ் அதாவது விஜய் டிவியோட ப்ராடக்டாக இவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் ஷோவில் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் உள்ளே வருவாங்க. அதே போல் இந்த தடவை வந்து ராமர் உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ராமர் மட்டும் இல்லைங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்காப்பா. இவங்க 2 பேருமே உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பேர் வராங்கல்ல. இதில் வந்து நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் கண்டென்ட் வந்து அது ரொம்ப முக்கியமானது. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இல்லை. அதனால் வந்து டிஆர்பி ரேட்டை வந்து ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக கண்டென்ட்டை வந்து ரொம்பவே பயங்கரமாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுல ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஜியோ சினிமாவும் லிங்க் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வைப்பாங்க. கரெக்டுங்களா? அது வந்து யார் யார் எப்படி பண்ணணுன்றது கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக ஆகணும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். லவ் இப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்காகவே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜோயா அண்ட் டிடிஎஃப்யும் வந்துட்டு இப்போ உள்ளே இருக்கிறாங்க. டிடிஎஃப்பும் வராருன்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இடம்பெற்றது. இவங்க 2 பேர் மட்டும் கிடையாதுங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட்
ஷிவாங்கி. இவங்க 2 பேருமே வந்துட்டு உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷிவாங்கி யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவியோட மெயின் ப்ராடக்ட் அவங்க. அவங்களுடைய செல்லப்பிள்ளை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அவங்களும் வந்துட்டு இப்போ உள்ளே வரதா சொல்கிறாங்க. அடுத்தது அஸ்வின் அவர்களும் உள்ளே வராங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை முடிச்சுட்டு வருவாரா, இல்லை படம் வந்து அந்த இது ஷூட்டிங்ஸ் போயிருந்தது அதனால் வர முடியல அப்படின்ட்டு சொல்வாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் உள்ளே இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரியாஸ் கான், பிருத்திவிராஜ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேக் அடிச்சுட்டு சொல்கிறாங்க. எப்போ கமலஹாசன் வந்து அதில் வரல அப்படின்னு ஒன்றுமே வேறு யாராவது வந்து நமக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் சீனியர் ஆக்டர்ஸ், சரிங்களா, சீனியர் ஆக்டர்ஸ்னும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு தாட் இருக்கலாம்னு தோணுது. அதனால கமலஹாசன் இல்லை அப்படின்னு ஒன்றுமே நாங்கள் வந்து இந்த சீசனுக்கு வரல அப்படின்ட்டு ரியாஸ் கானும் அண்ட் பிருத்திவிராஜ் அவர்களும் சொல்லிட்டதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புவியரசன். இந்த புவியரசன் யாருன்றது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கலக்கின்னு இருக்கிற ஒரு பர்சன் தான். இவரும் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கனால இவரும் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ரீதர் மாஸ்டருடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய பொண்ணு அக்ஷயா வந்து டான்ஸர். ஆக்சுவலாக நம்ம பிக் பாஸ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சிங்கர் இருப்பாங்க, டான்ஸர் இருப்பாங்க, கதை சொல்கிறவங்க இருப்பாங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் விஜய் டிவியோட ப்ராடக்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கலவையாக தான் வந்துட்டு பிக் பாஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து டான்ஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா, ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு அக்ஷயா வந்து உள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் டப்பான்னு அழைக்கப்படுகிற அனீஷ். இவர் தான் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இவரும் வரப்போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று மேலே காற்று கீழேன்னு ஒரு சாங் வரும்ல, இந்த சாங்கை பண்ணது இவர் தான். ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கிறவர். இவரும் இந்த சீசனில் உள்ள வரார். நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற ரோபோ சங்கரோடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்றாங்க. அவங்க மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க உள்ள வந்து ட்ரெண்டிங் அங்கே இருக்கிற வந்து கண்டென்ட் பயங்கரமாக ரெடி பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து உள்ளே இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா அண்ட் வந்து யூடியூப் அப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டானவங்களை வந்துட்டு எடுப்பாங்க, கரெக்டுங்களா? அப்படி ட்ரெண்டானவங்கள லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா பேரன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அவர் பார்த்திங்கன்னா பாடி பில்டர், அதே போல் மோட்டிவேஷன் வீடியோஸும் நிறையவே போட்டுருப்பாரு. இவரும் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கனால இவர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அம்லா சாஜிக், இவங்களும் வந்துட்டு உள்ள வரதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பயங்கரமாக ட்ரோல் ஆனவங்களும் வராங்க. பிரியங்கா மஸ்தானா, இவங்க பாடி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வாங்கி ஒரு பெரிய அளவில் இவங்க வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இவங்க வந்துட்டு அவங்களுடைய பாடி பில்டிங் வந்து எப்படி பண்ண அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்து நிறையவே பிரபலமானவங்க. இவங்களும் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இல்லாமல் பூனா பஜ்வால் அண்ட் சோனியா அகர்வால் வந்துட்டு பேச்சு அடிப்படுது. ஆனால் இவங்க வருவாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜி லீக்ஸ்னு ஒன்று வந்து வெளியாகி ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சுல, அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதான் ஓரளவு அது வந்து ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லாத லிஸ்ட்டு. லெட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் யூடியூப்ல வந்து பயங்கர ட்ரெண்டான இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டான டெய்லர் அக்கா அவங்க வந்து உள்ள வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்றாங்க. அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் இருக்கு. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா A2D சேனல் பண்ணிட்டார்ல, அவரும் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு வேற மாதிரி போகணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் யார் அப்படின்னா திவ்யா துரைசாமி. இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களை வந்து கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு படமும் இப்போ வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க வந்து ஷோ குக் வித் கோமாளி முடிஞ்ச உடனே பிக் பாஸ்க்குள்ள வரதுக்கு இவங்களும் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. அதனால இவங்களும் ஒரு அதில் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து அடுத்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு லெட்ஸ் சி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது கேட்க போகிற பேர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்தோம் சூப்பர் சிங்கரில் பார்த்த பர்சன், அது இல்லாமல் குக் வித் கோமாளியும் பார்த்தோம் பூஜா அவர்கள். இவங்களும் உள்ள வரதுக்கு இவங்க சினிமாவில் இப்போ வந்து நிறைய சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இப்படி உள்ள வந்தால் நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகும் அப்படின்றனால பிக் பாஸ்க்கு உள்ள வரதுக்கு இவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஓரளவு கன்ஃபர்மேஷன் ஆன லிஸ்ட். சில பேர் வந்துட்டு அவங்களே ஒதுங்கிட்டாங்க, சில பேர் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்காங்க, சில பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இருந்தாலும் இவங்க உள்ள வருவாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் இந்த இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இது அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கலாம், அவங்களுடைய டேட்ஸ் வந்து பிரச்சனை இருக்கலாம், அவங்க வந்து வேறு இந்த ஷூட்டிங்ஸ்க்கு வந்துட்டு டேட் கொடுத்துருக்கலாம், இந்த டேட்டில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க வெளியே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவே பிக் பாஸ் சீசன் 8 மக்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை கமலஹாசன் கிடையாது. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் ரொம்பவே ட்ரோல் செய்யப்பட்டார். அவருடைய சில டிசிஷன்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கலன்றனால இந்த தடவை வரப்போகிறவர் யாருன்னு தெரியல. 2 பேர் வந்து ரொம்பவே கன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள், இன்னொருத்தர் வந்து நயன்தாரா அவர்கள். இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் சரி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து கமலஹாசன் அளவுக்கு பண்ண முடியுமா? ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் சி வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.